Hi guys, நான் அவங்களோட சாண்ட்ரா மேம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லைஃப் ப்ராசஸில் அந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆனால் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால், what advantage over an aquatic organism does a terrestrial organism have with regard to obtaining oxygen for respiration அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது இப்போ அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்னா என்னது, எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்லாம் தண்ணியில உயிர் வாழுதோ அதெல்லாம் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவோம். டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ்னா என்னது, எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்லாம் இந்த மாதிரி லேண்டில் உயிர் வாழுதோ அதெல்லாம் டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம் சொல்லுவோம். ஸோ ரெஸ்பிரேஷன் என்னது, நம்ம பிரீத் இன் பண்றது. ஓகே, அந்த ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் மூலியமா டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அவங்களுக்கு ஏன் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அக்வாட்டிக் ஆர்கானிசம் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம்னா என்ன அப்படின்றது நம்ம முதல்ல எழுதணும். அந்த ஒரு விஷயம் எழுதிட்ட பேருக்கு டெரெஸ்ட்ரியல்னா என்ன, அக்வாட்டிக்னா என்ன சின்னதாக அது எழுதிட்ட பேருக்கு ஏன் டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம்க்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டா. ஏன்னா நம்ம லேண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் கரெக்டா, நம்மளை சுத்தி இருக்க அந்த அட்மாஸ்பியர்ல கிட்டத்தட்ட 21% அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் கிடைக்குது. ஓகே, ஆனா அந்த தண்ணியில ஆக்சிஜன் டிசால்வ் ஆகி கிடைக்குது. அந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் சொல்லுவோம். அது 1% அவ்வளவுதான் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, 21% எங்க இருக்கு, 1% எங்க இருக்கு, இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் எங்க இருக்கு, லேண்ட்ல இருக்கு. ஆனா அதே லோவர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் எங்க இருக்கு, தண்ணியில இருக்கு. இதனால கம்மியா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் தண்ணியில இருக்கிறதுனால அங்க இருக்க ஆர்கானிசம்ஸ்க்கு கொஞ்சம் பிரீத் பண்றதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாவே கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளை விட அவங்களோட பிரீதிங் ரேட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அட்வான்டேஜ். டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் அதிகமா ஹையர் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, அதனால அவங்க பிரீதிங் ரேட் நார்மலா இருக்கு. ஆனா அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு கம்மியா ஆக்சிஜன் இருக்கிறதுனால அவங்க பிரீதிங் ரேட் ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம எழுத போறோம். ஓகே, எஸ். ஓகே, ஸோ டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம்னா என்ன அப்படின்னு போட போறோம். terrestrial organisms are those organisms that live in land. Okay, so that live in land. Second point என்ன அப்படின்னா, aquatic organismsனா என்ன. aquatic organisms are those organisms that live in water. ஓகே, இது போட்டுறோம். நெக்ஸ்ட் என்ன எழுதுறோம் அப்படின்னு கேட்டா, advantage of a terrestrial organism over aquatic organism. Okay, என்ன அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன். நம்ம என்ன சொல்லலாம், லேண்ட்ல 21% இருக்கு, அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் இஸ் அபவுட் 21% in land. Okay, whereas in aquatic life or whereas in deep waters, whereas in aquatic life the amount of dissolved oxygen is only about 1%. ஓகே, ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ தேர் இஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் லேண்ட் ஏரியா ஆஸ் கம்பேர்ட் டு அக்வாட்டிக் ஏரியா. அதுவும் தெளிவுபடுத்திட்டோம். ஸோ தேர் இஸ் ஹையர் concentration of oxygen in land than water. Okay, இது நம்ம எழுதிட்டோம். அப்படின்னா என்னன்னா, ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் லேண்ட்ல இருக்கு அப்படின்னா என்ன, லோவர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வாட்டர்ல இருக்கு. ஒரே பாயிண்ட்ல நம்ம போட்டு முடிச்சிடறோம். அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த
இந்த லெஸ் கான்சென்ட்ரேஷனால அக்வாட்டிக் லைஃப் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு எழுதுறோம். திஸ் lesser concentration of oxygen affects aquatic life அப்படின்னு வந்து எழுதுறோம். ஓகே, ஸோ என்ன ஆகும், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு அக்வாட்டிக் லைஃபை அஃபெக்ட் பண்ண, அதனால அவங்க ப்ரீதிங் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கு, அதை நம்ம எழுதுறோம். ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் aquatic organisms have a higher breathing rate as compared to terrestrial organisms. அவ்வளவுதான். ஓகே, ஸோ because of which terrestrial organisms have an advantage over aquatic beings or organisms அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வந்துட்டு தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, என்ன சொல்கிறோம் நம்ம, டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ்னா என்ன, தீஸ் வந்து தட் லிவ் இன் வாட்டர். அக்வாட்டிக்னா என்ன, தட் லிவ் இன் வந்துட்டு டெரஸ்ட்ரியல் தே லிவ் இன் லேண்ட், அக்வாட்டிக்னா தோஸ் தட் லிவ் இன் வாட்டர். என்ன வந்து அட்வான்டேஜ், இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுருவோமா, அட்வான்டேஜஸ் வந்து ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம் என்ன ஓவர் அக்வாட்டிக் ஆர்கானிசம், அட்மாஸ்பியர் ஆக்சிஜன்ல 21% இருக்கு, ஆனால் தண்ணியில வந்துட்டு 1 தான் வந்துட்டு இருக்கு. அப்போ நேச்சுரலாகவே இயற்கையாகவே ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் எங்க இருக்கு, லேண்டில் வந்து இருக்கு, வாட்டர்ல இல்லை. ஸோ இந்த மாதிரி கம்மியாக ஆக்சிஜன் இருக்கிறதுனால அக்வாட்டிக் லைஃப் கொஞ்சம் பாதிக்கப்படுது. அதனால அவங்களுக்கு ஹையராக அவங்க வந்து ப்ரீதிங் ரேட் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ் டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம் ஓவர் வந்துட்டு அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா, it is வந்து what are the various ways in which glucose is oxidized to provide energy வந்துட்டு in various organisms. Yes, font size, let's reduce a bit. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் வந்துட்டு இன் விச் குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகுது. குளுக்கோஸ் வந்து எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்னா அதுக்கு 2 வேஸ் இருக்கு, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இல்லை ஆனாரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்போ ஏரோபிக்னா என்ன, அங்கே வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆக்சிஜன் யூஸ் பண்ணி வந்து அந்த ரெஸ்பயர் பண்ணுறது எங்கே நடக்கும், யூஸ்வலாக வந்து ஹையர் ஆர்கானிசம்ஸ் லைக் நம்மள மாதிரி அனிமல்ஸ், அந்த மாதிரி எல்லாம் அனிமல்ஸ், நம்மளும் ஒரு விதமான அனிமல்ஸ். ஸோ அங்கே வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். இதில் எண்ட் ப்ராடக்ட் என்ன இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு, அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு வெளியாகுது. ஓகே, அண்ட் இது தாண்டி வந்து வேற என்ன நம்ம வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு கேட்டா வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து இது வந்து யூஸ்வலா இந்த ஈகோலை இதுல நடக்குது. இதுக்கு 2 டைப் இருக்கு, லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் வந்து இருக்கு. அதோட இன்னொரு பேர் வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எங்க வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து பாயிண்டா வந்து போட போறலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குளுக்கோஸ் இஸ் ஆக்சிடைஸ்டு by 2 different ways. Glucose is oxidized to provide energy in various organisms. Glucose, first நீங்க questionல இருந்து ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். Glucose is oxidized to provide energy in various organisms. Okay, now next அதிலே எழுதுறேன், this can be achieved by 2 ways. Okay, so first one A என்ன அப்படின்னு கேட்டா, it is aerobic respiration. Okay, second one B, anaerobic respiration. ஓகே, ஸோ 2 ஆயிடுச்சு, aerobic and anaerobic respiration. இப்போ நம்ம aerobic respiration என்ன அப்படின்னு எழுத போறோம், aerobic respiration. Okay, aerobic respiration என்னது, it happens in the presence of oxygen. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். Okay, it happens in the presence of oxygen.
இதுல வந்து எண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கும், இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இட் இஸ் ரிலீஸ்டு. ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் ரிலீஸ் ஆஃப் release of carbon dioxide and energy. எழுதுங்க. எங்க நடக்குது இது? இது வந்து எங்க நடக்கும்? It usually occurs in higher organisms அப்படின்றத எழுதுங்க. நெக்ஸ்ட் எங்க நடக்கும்? சைட்டோபிளாசம்லயும் மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்குது, அதை எழுதிடும். It occurs in cytoplasm and mitochondria. ஓகேவா? ஸோ எங்க நடக்குது? சைட்டோபிளாசம்லயும் மைட்டோகாண்ட்ரியாலுமே வந்துட்டு நடக்குது. ஓகே, ஸோ இதுல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு? இட் இன்வால்வ்ஸ் கிளைகாலிசிஸ். இட் இன்வால்வ்ஸ் glycolysis. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் வந்துட்டு aerobic respiration. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா anaerobic respiration. ஓகே, இதுல தான் நடக்குது anaerobic respiration அப்படின்னா. அதுல நம்ம aerobicல என்ன எழுதுறோம்? It happens in the presence of oxygen. ஸோ இதோட ஆப்போசிட் பாயிண்ட். ஸோ it happens in the absence of oxygen. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுல என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா வந்துட்டு இட் ரிசல்ட்ஸ். இதுல வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்கோ. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபெர்மெண்டேஷன். ஃபர்ஸ்ட் எழுது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் fermentation. ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் வந்து இருக்கு. அது என்னன்னு எழுதுவோம். 2 types of fermentation. Are there. என்னென்ன அப்படின்னா 1 என்ன? alcoholic fermentation. Second 2 என்ன? என்ன அப்படின்னு கேட்டா lactic acid. lactic acid fermentation. Okay, so 2 types of fermentation இருக்கு. ஒன்னு வந்து alcoholic fermentation, இன்னொன்னு வந்து lactic acid வந்துட்டு fermentation. Right, so இப்போ இது வந்து எங்க நடக்குது? usually வந்துட்டு it occurs in lower organisms. Like வந்து என்ன? E. coli. Okay, E. coli, lactic acid bacteria. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு இங்க நடக்குது. ரைட், இப்போ இதோட ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். ப்ராடக்ட்ஸ் இதுல ஆல்கஹாலிக் வேற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, லாக்டிக் ஆசிட் வேற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன எழுதுவோம்? ஓ, இது எங்க அக்கர் ஆகுது ஃபர்ஸ்ட். சரி, இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது போகலாம். ஸோ இது வந்து எங்க அக்கர் ஆகுதுன்னா இது ஒரு சைட்டோபிளாசம்ல மட்டும் தான் அக்கர் ஆகுது. ரைட், ஸோ இங்க ஒரு பாயிண்ட் எழுதுவோம். இட் அக்கர்ஸ் ஒன்லி இன் சைட்டோபிளாசம். அங்க வந்து மைட்டோகாண்ட்ரியா இருந்துச்சு, சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா. இங்க வந்து இட் அக்கர்ஸ் ஒன்லி இன் சைட்டோபிளாசம். ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், சைட்டோபிளாசம். இது வந்து எப்படி இன்னும் குட்டியாக்குறது? சரி, லெட்ஸ் see. 9 மாத்திருவோம். Yeah, correct. Yeah, so it occurs in lower organisms like E. coli. So products of வந்துட்டு alcoholic fermentation என்னன்னா carbon dioxide and ethanol. So products of alcoholic fermentation are என்ன அப்படின்னா எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடு CO2 கார்பன் டை ஆக்சைடு போடுங்க. ethanol and 7 வருது and இங்க and then ethanol and carbon dioxide. Right, so then products of lactic acid fermentation.
lactic acid fermentation or என்ன அப்படின்னா pyruvic acid அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ குளுக்கோஸ் வந்துட்டு இஸ் ஆக்சிடைஸ் டு ப்ரொவைட் எனர்ஜி வந்துட்டு இன் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ். இது வந்து ரெண்டு வேஸ்ல அட்டைன் பண்ணலாம். ஒன்று வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னும் வந்து ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல நடக்குது, அங்கே வந்து CO2 ரிலீஸ் ஆகுது, எனர்ஜியுமே கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. அண்ட் யூஸ்வலி ஹையர் ஆர்கானிசம்ஸ் நம்மள மாதிரி ஆர்கானிசம்ஸ்ல இட் அக்கர்ஸ். சைட்டோபிளாசம்ல மைட்டோகாண்ட்ரியால அது பார்க்கலாம். கிளைகாலிசிஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து இட் இஸ் இன்வால்வ். நம்ம anaerobic respiration வந்துட்டு it occurs in the absence of வந்துட்டு oxygen. ஓகே, அண்ட் இது எங்க நடக்குதுன்னா சைட்டோபிளாசம்ல மட்டும் தான் நடக்குது. இது வந்து ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லுவோம். ரெண்டு டைப் ஆஃப் ஃபர்மெண்டேஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஆல்கஹாலிக், இன்னொன்று வந்து லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன். இது லோவர் ஆர்கானிசம்ஸ் லைக் ஈகோலியா நடக்குது. அண்ட் ஆல்கஹாலிக் ஃபர்மெண்டேஷனோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னா எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, வேறஸ் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னா பைருவிக் ஆசிட். ஓகே, எஸ். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் வந்து yeah, so how is oxygen and the carbon dioxide வந்து transported அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Okay, so let's get started. Well, yeah, so oxygen and carbon dioxide வந்துட்டு blood stream மூலமா தான் வந்து transfer ஆகுது. கரெக்ட்டா? அத நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுறோம். Oxygen and carbon dioxide is transported via blood stream. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. தனித்தனியாக நம்ம வந்துட்டு இப்போ எழுதணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வந்துட்டு இன் ஹியூமன் பீங்ஸ், எஸ்பெஷலி வந்து அவங்க ஹியூமன் கேட்கறதுனால இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஆக்சிஜன் கார்பன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் ஹியூமன் பீங்ஸ்னு போட்டுடலாம். இன் ஹியூமன் பீங்ஸ் via-னா என்னதுன்னா த்ரூ blood stream. via is also called through, or you can change this via to through. ஓகேவா? த்ரூ பிளட் ஸ்ட்ரீம் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஒருவேளை வயரா என்னன்னு தெரியலன்னா அதுக்காக த்ரூன்னு மாத்திடுறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் வந்துட்டு செல்ஸுக்கு கேரி பண்றாங்க, ஆனால் கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் கேரிட் அவே ஃப்ரம் தி செல்ஸ். அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணோம். ஓகே, ஸோ ஆக்சிஜன் இஸ் கேரிட் டு த செல்ஸ் whereas carbon dioxide is carried away from the cells. Okay, so carbon dioxide is carried away from the cells. Okay, exchange of gases வந்து எங்க நடக்கும்? alveoli-ல நடக்கும். so அத வந்து நம்ம எழுதணும். next exchange of gases occurs where? exchange of gases occurs in where அப்படின்னு கேட்டா alveoli நடக்குது. alveoli வந்துட்டு என்னது? these are the balloon like structures. ஓகே, ஸோ இந்த balloon like structures இந்த lungs, அந்த bronchi, அப்புறம் இந்த bronchioles அதுல வந்து வருது இல்லை அந்த balloon like structures, அதை தான் alveoli-ன்னு சொல்றோம். ஸோ இந்த exchange of gases வந்து occurs in alveoli of the lungs and the surrounding tubular இருக்க structures of blood capillaries and the surrounding blood capillaries. Okay, so this will be our third point. Next நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்துட்டு இந்த blood capillaries மூலமா வந்துட்டு அப்சார்ப் ஆகுது அப்படின்றத நம்ம எழுதணும். ஆக்சிஜன் is absorbed by the blood capillaries. எப்படி அப்படின்னு கேட்டா வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமா இட் இஸ் நடக்குதுல, அது என்னமே எழுதணும். பை diffusion வந்துருக்கு. by diffusion process. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. நான் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இட் இஸ் carbon dioxide is absorbed by the lungs alveoli from blood capillaries by diffusion.
ஓகே. ஸோ இதுவுமே வந்துட்டு டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் வந்துட்டு இட் இஸ் அப்சார்ப். பட் நமக்கு தேவையானது என்னது? ஆக்சிஜன் தேவை. கார்பன் டை ஆக்சைடு இஸ் நாட் ரிக்வயர்ட். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஹவு ஆர் தி லங்ஸ் வந்துட்டு தே ஆர் டிசைன் டு மேக்ஸிமஸ். நம்ம லங்ஸோட டிசைன் என்ன அப்படின்னு வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. ஓகே. அந்த அப்சார்ப்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும்? லங்ஸ் இது வந்துட்டு ஒரு சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இந்த லங்ஸில் வந்துட்டு உள்ள வந்து டியூப்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, பிரான்காய் இருக்கு, அப்புறம் பிரான்கியாலஸ் இருக்கு, அப்புறம் இந்த ஆல்வியோல இருக்கு. இந்த ஆல்வியோல வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வந்துட்டு உதவி செய்யும். அதுதான் வந்து ஒரு பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதை தான் நம்ம எழுத போறோம், எழுதுமே இல்லை. ஓகே. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம்னா, லங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறோம். ஸோ லங்ஸ் ஆர் an important component of respiration process. ஓகே. செகண்ட் என்ன? லங்ஸ் வந்துட்டு தே ஆர் சாஃப்டா இருக்காங்களா, அண்ட் வந்துட்டு எலாஸ்டிக் அப்படின்னு வந்துட்டு நம்ம எழுதுறோம். ஓகே. these lungs contain என்ன அப்படின்னா வந்துட்டு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் called as bronchi, which further divide into bronchioles. ஓகேவா? இப்போ இந்த bronchioles are further divided into alveoles. These bronchioles are further divided into alveoli. ஓகே. இப்போ alveoli என்னன்னு எழுதுறோம்? alveoli are balloon like structures. ஓகே. எங்க இருக்காங்க? அந்த end of the airway they are present. they are present at the end of the airway. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆல்வியோலை வந்துட்டு ஒரு டயாமீட்டர் என்ன? ஆல்வியோலை இது எவ்வளவு பெருசா இருக்கு? ஆல்வியோலை இட்ஸ் டயாமீட்டர் is about 0.2 to 0.5 mm. ஓகே. ஸோ இது வந்து இட் ஹெல்ப்ஸ் வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். increasing surface area and exchange of gases. ஓகே. ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு மனுஷங்கள வந்துட்டு எத்தனை ஆல்வியோலா இருக்கு அப்படின்னு கேட்டா there are about எத்தனை அப்படின்னு கேட்டா 480 million alveoli in there are about 480 million alveoli in an human adult. Okay. Next வந்து நீங்க கன்க்ளூட் பண்றீங்க என்னென்ன? So because of this design of lungs, the exchange of gases can be maximized. Questionல என்ன இருக்கோ அதை வச்சு கன்க்ளூட் பண்றீங்க. The exchange of gases can be maximized. Okay. So இதுதான் வந்து fourth question. Okay. I hope this session உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா don't forget to subscribe to this channel, and also if I have left out any points அதுமே வந்து pinpoint பண்ணுங்க, because last comment I did see like ma'am சில keywords were not there, but I think I have mentioned most of the keywords in this. வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே or ஏதாவது points நான் மிஸ் பண்ணியிருந்தாலுமே அதையுமே நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. Okay. See you again next time. This is your Sandra ma'am signing off. Thank you guys.